Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. பயணங்களில் இனிமை நிறைந்தது ரயில் பயணம். ரயில் பயணத்தை ரசிக்காத மனிதர்கள் இல்லை. 23 ஆண்டுகளின் பின்னர் வடக்கில் ரயில் சேவை நடைபெற்று வருகின்றது. பாதைகளும் பயணங்களும் இல்லாத சூழல்கள் மக்களை மிகவும் பாதிக்கத்தக்கவை. அசாதாரண சூழ்நிலைகளிலும் அகாலங்களிலும் பாதைகள் மூடப்படுவதும் பயணங்கள் தடை செய்யப்படுவதும் நடந்தேறுகின்றன. வடக்கு துண்டிக்கப்பட்ட பிரதேசமாகவும் மூடுண்ட வலயமாகவும் அகாலங்களை எதிர்கொண்ட பிரதேசம். வடக்கின் குழந்தைகள் ரயிலை பார்க்காமலேயே வளர்ந்தார்கள். கதைகளிலும் பாட புத்தகங்களிலும் அவர்கள் ரயிலை பார்த்தார்களே தவிர நேரில் அவர்கள் பார்த்திருக்கவில்லை. 23 வருடங்களாக ரயில் சேவை இடம்பெறாத ஒரு பகுதியே வடபகுதி. வடக்கின் ரயில் சேவைகளில் பிரபலமானது யாழ்தேவி. 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி யாழ்தேவி சேவையை ஆரம்பித்தது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறை வரை ரயில் சேவை இடம்பெற்றது. 90ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி முறைகண்டியில் வைத்து கன்னிபடிக்கு இலக்காகிய போது வவுனியா முதல் காங்கேசன் துறை வரையான சேவை தடைப்பட்டது. 23 ஆண்டுகளின் பின்னர் தற்பொழுது கிளிநொச்சி வரையில் ரயில் சேவை இடம்பெற்று வருகிறது. ரயில் போறது எவ்வளவு சுகம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து வவுனியா போய் வவுனியாவிலிருந்து ரயில் எடுக்கிற நேரத்தை விட இப்ப எங்களுக்கு இதுல டைம் கூடுதலா மிச்சப்படுது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்லும் பயணிகள் கிளிநொச்சியிலிருந்து ரயில் மூலம் கொழும்புக்கு செல்கின்றனர். ரயில் பயணத்தை விரும்பும் பயணிகள் ரயில் நிலையத்தில் நிறைந்து நிற்கின்றனர். வந்த பிறகு நாங்கள் அதெல்லாம் பயணம் செய்கிறோம். அதே மாதிரி வீட்டு திட்டங்களோ அதோட ரயில் பாதைகளில் தங்கியிருந்த இடம்பெயர்ந்தவர்கள் பாதைகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்களே தவிர இன்னமும் அவர்களின் ஊருக்கு செல்லவில்லை. கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை தொடங்கிய யாழ்தேவி இன்னமும் காங்கேசன் துறைக்கு செல்லவில்லை. பயணங்கள் நம்பிக்கை தருபவை, காயப்பட்ட உள்ளங்களை ஆற்றவும் சிதைந்து போன வாழ்வினை துளிர்க்கவும் செய்பவை.